ஏற்படக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அங்கிருந்து விடுபட்டு வருகிறதுக்கு மருத்துவர்கள் அனுமதிக்காவிட்டாலும் நாங்கள் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து கடந்து வந்தோம். அதே வேளையிலே என்னுடைய தம்பியின் மூலமாக ஐயாவுடைய போன் நம்பர் எங்களுக்கு கிடைத்து அவருக்கு நாங்கள் தொலைபேசியின் மூலமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தான வேளையில ஐயா அவர்கள் ஜெபித்ததான வேளையில அன்று காலையிலிருந்து, அதாவது நேற்றைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ச்சியாக வாந்தி எடுத்துக் கொண்டிருந்ததான வேளையில ஏறக்குறைய 30-35% அவருடைய சரீரத்தில் இருந்ததானே, அவருடைய நுரையீரலில் இருந்ததானே சளி முழுவதுமாக வெளிவரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். இந்த வேளையிலும் கூட சகோதரன் ஐயா அவர்கள் சொன்னதான வார்த்தை, நீங்கள் இருக்கிற நிலையோடு கூட வாங்க, ஆண்டவர் அற்புதமான சுகம் பெற்று நீங்க திரும்பி செல்வீங்க என்று சொன்னதான அந்த வார்த்தைக்கு நாங்கள் உட்பட்டு கடந்து வந்தோம். கர்த்தர் எங்களுக்கு மட்டுமாக உதவி செய்தார். இவ்வளவு நேரம் என்னுடைய மனைவி சேர்ல உட்காரக்கூடியதான பலன் அற்ற நிலையில தான் கடந்த நாட்களில இருந்தால், ஆனால் இன்றைய தினத்துல இவ்வளவு நேரம் உட்கார கூட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறபடினாலே கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். பூரண விடுதலைக்கு காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு இறங்குவார். கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக ஸ்தோத்திரத்தை கருவை போதும் கருவிட்டும் பாண்டிச்சேரில இருந்து பாருங்க என்னென்ன பாதிக்கப்போடு வந்திருந்தாங்க. நீங்க எல்லாரும் கேட்டீங்களே, கர்த்தரை எங்கிருந்து நம்ம சுகத்தோடு கலந்து போகணும். சுகமளிக்கிற வல்லமை அவங்களுடைய சரீரத்தில் இறங்கி கொண்டே இருக்குது. அவங்களுடைய கணவர் உணர்கிறார், அவங்களுடைய மனைவி பெற்றுக் கொண்டிருக்கிறது, கணவர் உணர்கிறார். இவ்வளவு நேரம் சேர்த்துல உட்காரவே முடியாது. அவங்க சொல்லும் போது ஐயா பாண்டிச்சேரத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வர முடியாது. நான் விசுவாசத்தில் சொன்னேன், உங்களுடைய மனைவி வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. தேங்க் யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதனை நீங்க சுகமாய் போவீங்க. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்